வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷாந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன காதல் என்பது பொது உடைமை என்ற ஒரு தமிழ் படம் தான். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, பேசிக் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா வானவில் அண்ட் லெஸ்பியன் லவ் ஸ்டோரியை வச்சு தான் எடுக்கிறாங்க. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி அண்ட் அந்த படத்தை ஒரு ஃபேமிலி லைஃப் சொசைட்டி எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி தான். அண்ட் அந்த ரெண்டு பொண்ணோட பேக்ரவுண்ட்ஸு எப்படி மீட் பண்ணிட்டு அண்ட் எப்படி லவ் பண்ணிட்டு அந்த ஃப்யூச்சர் அந்த சொசைட்டிஸ் அந்த ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க எப்படி போக போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். ஸோ வாங்க ரொம்ப பேசாமல் படத்தோட மெயின் ஸ்டோரிக்கு போகலாம். ஸோ படத்தோட மெயின் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தனியாக உக்காந்துருக்கு அண்ட் அவங்க அம்மா வந்து உக்காடுறாங்க பக்கத்தில் உக்காந்து. அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் 1 வச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் 2 வச்சுக்கலாம். ஸோ ஹீரோயின் 1 உக்காந்து இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கேட்குறாங்க, என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்க போகிறேன், நான் ஒருத்தங்களை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் அம்மா உங்களுக்கு யார் சொல்லுங்கள். அந்த பொண்ணு என்ன சொல்கிறா ஹீரோயின், இல்லை நான் சொல்ல மாட்டேன், நான் லேட்டாக சொல்லிடுறேன் உங்ககிட்ட, நம்ம சண்டே போய் மீட் பண்ண போகிறோம், நாங்கள் சொல்லிடலான்னு அப்படி சொல்லலாம். ஆனால் மனசுல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பிகாஸ் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா லவ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. யார் அந்த பையனாக இருக்கோ அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே தான் தெரியும் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பையனே இல்லை, அது ஒரு பொண்ணுன்னு இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ அது நம்மளுக்கு ஏற்கனவே காமிச்சிட பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ண போகிற இந்த சைடில் அண்ட் நம்மளோட அம்மா கேரக்டர் அங்கே வெயிட் பண்ண போகிற சண்டே வந்துடு. சண்டே வரப்போது பார்த்தீங்களா ஒரு பையன் வராங்க அண்ட் பையன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வராங்க. அவங்க அம்மா கேரக்டர் என்ன நினைக்கிறாங்க, ஓகே இந்த பையன்டா ரவீந்திரா, அந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரா. ஓகே ரவீந்திரடா பையன் வாங்க மாப்பிள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லவே இல்லை. அண்ட் அவங்க ஹீரோயின் 2 பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உக்காண்டு இருக்காங்க. அண்ட் அவங்களே பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டாக உட்காந்துருக்குறாங்க, பேசிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, வாங்க போய் சாப்பிடலாம் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க பார்த்தீங்களா. மேலே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இங்கேயே உக்காந்துருக்காங்க. அண்ட் வேறு சீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இவங்க இருப்பாங்களே, நம்மளோட ஹீரோயின் 1 அண்ட் ஹீரோயின் 2 மேலே போய் தனியாக பெட்டில் இருக்காங்க. அவங்க ரூமில் ஹீரோயினோட ரூமுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போகிற நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அம்மா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ நிறைய நம்ம ரவீந்திரா. ஸோ ரவீந்திரா யாருன்னு நீங்கள் கேட்டிங்களா, ஃப்ரெண்டு நம்மளோட ஹீரோயினோட 1 இருக்காங்களே அவங்களோட ஃப்ரெண்டு. அண்ட் அவரோட அவங்க எப்படி ஃப்ரெண்ட் ஆவாங்களே அது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் இந்த படத்தோட ஃபியூச்சர் போக நான் சொல்கிறேன். ஸோ 2 பேர் கேட்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் எதுக்கு இவங்களை கூப்பிட்டீங்க, இந்த பொண்ணு யார், ஹீரோயின் 2 எடுக்க கூப்பிட்டீங்க, நீங்கள் மட்டும் வந்திருக்கலாமே தனியா அப்படி சொல்கிறப்போ ரவீந்திரா ஃப்ரெண்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவோட கண்ணில் பார்த்தீங்கன்னா இவங்கடா இன்னும் மாப்பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியும் அவங்க மாப்பிள்ளையில். ஆனால் அதுக்கப்புறம் உக்காந்து பேசிக்கிறாங்க. அவங்க ஒரு கிஃப்ட்டும் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கிட்ட தராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே மேலேருந்து வராங்க, கை கோர்த்து வராங்க, 2 பேருமே கை பிடிச்சிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா சைலண்டாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 1 இருப்பாங்களே அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க, நான் இவங்கள தான் லவ் பண்ணுறேன். அவங்க அம்மா அப்படியே டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின் 2 பார்த்து, ஒழுங்கா நீ வெளியே போயிடு, வீட்டை வைத்து, என் பொண்ணை ஏன் இப்படி மாற்றி வச்சிருக்க, நீ வீட்டை வைத்து போன்னு அமுச்சு விட்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திராவும் ஹீரோயின் 2 வீட்டை வைத்து வெளியே போயிடுறாங்க. கொஞ்சம் சண்டை நடக்கிற யாரும் நம்ம ஹீரோயின் 1 பார்த்தீங்கன்னா, இல்லை போகாடடி, நான் எப்பவுமே உங்ககிட்ட லவ் பண்ணுறேன். நம்ம ஹீரோயின் 2 பார்த்தீங்கன்னா, உனக்கு உன் வீடு முக்கியமா இல்லை நான் முக்கியமா, நானா முக்கியமா, நீ என் கூட வந்திருப்பேன், நீ உன் வீட்லேயே போகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சோகமான சாங் வருது. 2 பேருமே பிரிஞ்சுட்டு போகிற மாதிரி இப்போ. ஸோ பிகாஸ் அவங்க ரவீந்திரா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிடுறாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தனியாக நிற்கிறாங்க. ஹீரோயின் வீட்டில் அவங்க அம்மா அங்கே மேலே பார்க்குறாங்க. பிகாஸ் சடன்லி கேட்டோடனே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு மாதிரி லெஸ்பியன் லவ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சொசைட்டியில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, வானவில் லவ் பண்ணால். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான சாங், 2 பேருமே பிரிஞ்சுட்டு போன மாதிரி ஒரு சோகமான சாங் அங்கே நடக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி அந்த சண்டை நடக்குது. பார்த்தீங்கன்னா அன்றைக்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்க ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ரவீந்திராவும் அண்ட் அந்த ஹீரோயின் 2 இருக்காங்களே அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேரக்டர் வீட்டு வாசலில் தான் இருக்காங்க. எதுக்கு நீ வந்த மறுபடியும், நீ கிளம்புன்னு சொல்ல அவங்க ரவீந்திரா ஃப்ரெண்டு இருப்பாரு, இல்லைம்மா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம டைம் எடுத்து இதை பற்றி பேசுவோன்னு சொல்லி ஹீரோயின் 1 ஹீரோயின் 2 உள்ளே போயிடுறாங்க. ரவீந்திராவும் அதுக்கப்புறம் நம்மளோட அம்மா கேரக்டர் பார்த்தீங்கன்னா உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, பொறுமையாக சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அவன் சடன்லி சொல்ல போய் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே, நம்ம மற்றவங்களாம் எப்படி பார்ப்பாங்க அதெல்லாம் யோசிக்கணும், கொஞ்சம் வேணும் டைம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் உள்ளே வந்துடுறாங்க. யார், ஹீரோயின் 1 ஹீரோயின் 2 ரவீந்திரா அங்கே வந்து மறுபடியும் உள்ளே போகிறாரு அந்த வீட்டுக்குள்ளே. நம்ம அம்மா கேரக்டர் பார்த்தீங்கன்னா வெளியே உக்காந்து யோசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. 3 பேருமே சோஃபாவில் உக்காந்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மா கேரக்டர் உக்காந்து இருக்காங்க. 4 பேர் உக்காந்து பேசுவாங்க. 2 பேர் லவ்வாக பண்ணுறீங்க, ஐயோ பார்த்து ரொம்ப சோகமாக
எமோஷ்னலாகவும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பா கேரக்டர் என்ட்ரி தராரு. ஸோ அப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் ரோல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவரு இவங்களும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க போல. அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. பிகாஸ் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு கூட லவ் வந்துச்சு. ஸோ அவங்க கூட போய் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இல்லவே இல்லை அவரு. ஸோ சடன்லி வந்துடுறாங்க. பிகாஸ் அவங்க அம்மா கேரக்டரா நீ உடனே இங்கே வான்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் அவங்க அம்மா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே இங்கே வந்துடு, நம்ம டிவோர்ஸ் வாங்கிச்சு, உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஆஸ் யூஷுவல் ஓகே பையனை தான் லவ் பண்ணியிருப்போம், அதுதான் என் லேடி இப்படி கூப்பிட்டு போல வர்றாங்க. அந்தோடனே பார்த்தீங்க இவங்க 2 பேர் இருப்பாங்களே, நிறைய நம்ம ஹீரோயின் 1 ஹீரோயின் 2 பார்த்தீங்கன்னா மேலே மறுபடியும் ரூமுக்கு ஓடி போயிட்டாங்க. ரவீந்திரா நம்மளோட அம்மா கேரக்டர் அண்ட் அப்பா கேரக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் சொல்லிடுறாங்க என்னன்னா, இல்லை அங்கிள் நீங்கள் வாங்க நம்ம தனியாக போய் பேசலான்னு ரவீந்திரா சொல்ல, அவங்க அம்மா அப்படியே சோஃபாலேயே உக்காந்துருக்காங்க. நம்மளோட ரவீந்திராவும் அண்ட் அதுக்கப்புறம் அந்த அப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா வெளியே போய் பேசுகிறாங்க. வெளியே போய் பேச போட்டு அவங்க அப்பா கேரக்டர் சொல்கிறாங்க, நம்ம அதை மாற்றிடலாம், அவங்க ரவீந்திரா சொல்லித்தரேன் உங்கள் பொண்ணு லெஸ்பியன் லவ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது சொல்கிறாங்க, நம்மளோட ரவீந்திரா சேலஞ்ச் சொல்கிறாங்க, நான் கன்ஃபார்மாக அவளை மாற்றி காமிக்கிறேன். யாரும் ரவீந்திரா சொல்லிட்டுலாம் முடியாது அங்கிள், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதுக்கு நீயே அப்போ நம்ம அப்பா கேரக்டர் கேட்குறாங்க, நீ ஏன் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, நீ என்ன கேவா அப்படி கேட்க, நம்ம ரவீந்திரா அப்படா சொல்லிடுறாரு, நான் ஒன்றும் கேலாம் இல்லை அங்கிள், நான் சாமை லவ் பண்ணேன், சாம்னா ஹீரோயின் 1. ஸோ நான் அவங்கள லவ் பண்ணேன், நான் என்னால் தான் லவ் பண்ண முடியல, அதுதான் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இப்போ இருக்கா, அதுக்கு ஃப்ரெண்டாக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, நம்ம அப்பா அப்படியே ஷாக் எடுத்துறேன், என்னப்பா இவன் இப்படி இருக்கா, லவ்வர் கிடைக்கல ஆனால் லவ்வருக்கு ஹெல்ப் பண்ணுறானா, ஓகேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு சும்மா சேலஞ்ச் தரேன், அவளை மாற்றி காமிச்சிட்டு அவளை கன்ஃபார்மாக மாற்றினா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் ரவீந்திரா கிட்ட சொல்ல, ரவீந்திரா நல்ல வேலை அங்கிள், இப்போ எடுக்க அங்கிள், நீங்கள் போய் உங்கள் பொண்ணை லவ் பண்ண மீன்ஸ் அவங்க 2 பேருமே லவ் பண்ணுற அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணிடலாம், லிவிங் டுகெதரில் வச்சுக்கோங்க, அவங்க 2 பேரையுமே ஹீரோயின் 1 ஹீரோயின் 2க்கு சப்போர்ட் தான் நம்ம ரவீந்திரா பேச. நம்ம அப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, அவனை நான் மாற்றி காமிச்சிட்டு அவளை நான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 4 பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. 4 பேர்னா உங்களுக்கு தெரியும் யார் யாருன்னு, நம்ம அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், ஹீரோயின் 1 ஹீரோயின் 2 கேரக்டர்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. அண்ட் அப்படா நம்ம ஹீரோயின் 2வோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அது என்னன்னா, அவங்க வீட்டில் பார்த்தீங்களா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு போல், அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை லெஸ்பியனுக்கு தெரிஞ்சு கூட ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அவங்கிட்ட சொல்லி கூட அவன் மாமா பையன் போல். ஸோ அந்த மாமா என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பொண்ணை ரேப் பண்ணி எனக்கு நைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடவை ரேப் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கே தெரியல, அவ்வளோ தடவை ரேப் பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை சொல்லி கூட அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க அந்த மாமா பையன் ஒருத்தன் மட்டும். அவங்க தப்பிச்சு கூட போய் கூட பார்த்துருக்காங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணி போக பார்த்தா அந்த டோரை பார்த்தீங்களா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எவன் க்ளோஸ் பண்ணான்னு தெரியல. அண்ட் மறுநாள் காலையில் எழுந்து அவங்க கேட்க போல தெரியல, அவங்க அம்மா அப்பாலாம் 2 பேருமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன நினச்சிருக்காங்க, ஓகே இந்த பொண்ணு இவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மாறிடும், ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும்னு நினச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக அவங்க மொத்தம் அந்த பையன் ஹஸ்பண்ட் மொத்தம் ரேப் பண்ணி போத்திருக்கான் போல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மறுநாள் காலையில் எழுந்து அவங்க குளிக்க போகிற அவன் ஜெத்தியில் ஏதோ தேய்ச்சி விட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க ஃபேமிலிக்கு எதுவும் எஸ்கேப் ஆகி சென்னை வந்திருக்காங்க. சென்னை வந்ததுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி காரில் போகிற பார்த்தீங்களா நம்ம ஹீரோயின் 1 இருப்பாங்க, அவங்க தனியாக இருந்திருப்பாங்க, ஹீரோயின் 2 ஒரு லிஃப்ட்டில் இங்கே வேலை செஞ்சுட்டு ஆற்றுல போடுவாங்க, இவங்க தனியாக நைட்டில் இருக்காங்க, லிஃப்ட்டு தந்துருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் 1க்கு இவங்க மேலே லவ் வந்திருக்கு அதோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்காக வெயிட் பண்ணி வண்டி எடுத்து போய் ஒரு பையன் என்ன பண்ணுவார் பொண்ணுக்காங்க அதே லவ் பண்ணுறாங்க, ஹீரோயின் 1 ஹீரோயின் 2 பண்ணியிருக்காங்க. ஒரு டவுட் இருக்கும், இவங்களும் லெஸ்பியனாக இருப்பாங்க, பார்த்தோன்னே ஒரு ஃபீலிங் அப்படி வந்திருக்கு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க 2 பேருமே லெஸ்பியன். அதுக்கப்புறம் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீடு அடிக்க வந்து அண்ட் அந்த ஸ்டோரி இப்போ கரெக்டாக இந்த ஸ்டோரியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் 2 அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அப்பா அம்மா அண்ட் ரவீந்திரா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போலாம் அவங்க அப்பா பார்த்தீங்களா கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் டிசிஷன் வராங்க. டிசிஷனாக நீங்கள் 2 பேருமே 1 இயருக்கு எந்த மீட்டுமே பண்ணாமல், எந்த சேட்டிங்கு எந்த நேர்லையும் மீட் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்க, அதுக்கப்புறமும் நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, நாங்களே உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் 2 பார்த்தீங்கன்னா இதுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் 1 பார்த்தீங்கன்னா இதுக்கு அக்செப்டே பண்ணல, அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படிலாம் நினச்சிருக்காங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா சில சண்டைகள் லவ் பிரச்சனை லவ்வை பற்றி பேசுகிறாங்க.
அண்ட் அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அப்பா கேரக்டர் அப்பாவோட லவ் பண்ணி பேசிட்டே பார்த்தீங்கன்னா அப்பாவோட எதுக்காக ஃபர்ஸ்ட் ஹீரோயினை விட்டுட்டு போயிட்டாங்க, எதுக்காக ஹீரோயின் 2 கிட்ட சரி எதுக்காக அவங்கள அம்மா விட்டு வேற ஒருத்தர் பொண்ணை லவ் பண்றாங்க சொன்னாங்க. ஸோ அப்போதான் அவங்க ஃப்ளாஷ்பேக் சொல்ல போது பார்த்தீங்களா அவங்க அம்மா இருப்பாங்களே நம்ம ஹீரோயின் 1ஓட அம்மா, அப்பாவோட அம்மா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போலாம் ஹீரோயின் 1 பிறந்த உடனே அடுத்த மறுபடியும் கன்சீவ் ஆயிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா கிட்ட சொல்லாமலே அவங்க குழந்தைய அபார்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா அவங்க அப்பா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஹீரோயின் 1 மேலே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல பொண்ணா வளர்க்கணும், எனக்கு வேற பையன்லாம் வேணாம், வேற பொண்ணுலாம் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோன்னா அப்பால தாங்கவே முடியல. அந்த அவங்க மேல இருந்த எல்லா லவ்வுமே அதே நேரத்துல அவங்க எப்பவுமே லவ் மேட்ச்சாங்க, எல்லா லவ்வுமே வெறுப்பாகி அங்கேருந்து விட்டு போய் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்போ இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைய பிறக்கல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இப்படா சொல்றாங்க, அதனாலதான் என்னோட பொண்ணு கடவுள் என்னை இப்படி சாவடிக்கலாம் போல, என் பொண்ணை இப்படி ஒரு லெஸ்பியனை மாற்றி வச்சிருக்கா அப்படி சொல்றாங்க. அண்ட் அவங்க அதுக்கேற்றோன்னே அவங்க அவங்க அம்மா அவங்க ஹீரோயின் 1 இருப்பாங்க அவங்க அம்மா இப்படியெல்லாம் சொல்றாங்க, அம்மா இதெல்லாம் ஒரு சாபம் இல்லைம்மா, இதெல்லாம் ஒரு நார்மல் தான்மா, ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படிலாம் சொல்றாங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ பேசிக்கிட்டு ரொம்ப பிடிவாரமாக பிடிச்சிக்கிட்டு 2 பேருமே என்ன பண்ணுறாங்களா, ஓகே நீங்கள் 2 பேருமே இருந்துக்கோங்க ஹாப்பியாக சொல்லி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. சரி படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் மீனிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு மேன்லி டார்ச்சர் அந்த பையன் அந்த கல்யாணம் ஆன பையன் பார்த்தீங்கன்னா எப்படி அவனோட சொந்த வைஃபையை ரேப் பண்ணி அவனை போத்திருப்பானே. ஸோ அந்த ஒரு லெவலில் காமிச்சிருக்காங்க, மேன்லி டார்ச்சர்ஸ் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தீபா விஜய் டிவி தீபா இருப்பான், அவங்க சைடு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றுமே இல்லை, அவங்க ஹீரோயின் 1ஓட வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு ரோல் வேலை செய்கிற ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. வீட்டு வேலைக்காரி மாரி ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு போல. ஸோ அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா மேன்லி டார்ச்சர்ஸ் அடிக்கிறது, நம்ம எப்போ பார்த்தாலும் ரேப் பண்ணுற மாதிரி அடிக்கிறது அந்த மாதிரி வேலைன்றா அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. போலீஸ்க்கு லீகலாக பிரச்சனை லீகலாக போய் வாங்கிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் இதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹீரோயின் 1 ஹீரோயின் 2க்காக. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணு தான் நடுவு புரிஞ்சுக்க முடியும்னு அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மீனிங்ஸ் இருக்குது. லெஸ்பியன் கரெக்டாக தப்பான்னு அந்த சப்ஜெக்டை மாற்றி பேசாமல் அதை பற்றும் பேசாமல் லெஸ்பியன் ரோல்ஸுக்கான LGBTQ இருக்கா அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் வேற நிறைய விஷயத்துக்கு அப்புறம் மேன்லி டார்ச்சர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரவீந்தாவோட ஃப்ரெண்ட்ஷிப் ரோல் எப்படி ப்ளே பண்ணியிருக்கு, ஒரு அப்பா அம்மா ரோல் அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் அப்பாவோட ஃபுல் சப்போர்ட் இல்லாமல் அம்மாவோட லைட் சப்போர்ட்டை மற்ற வச்சு அந்த பொண்ணு எப்படி சொசைட்டியில் வளர்ந்து இருக்கு, எப்படி ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் க்ரோ ஆகியிருக்கு. ஸோ ஒரு ஃபுல்லி ஒரு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி ஒரு எமோஷ்னலாக ஒரு ஃபேமிலி படம் தான் இந்த படம். ஐ திங்க் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், இது ஒன்றும் தப்பாக இல்லை. ஒரு சோஷியல் மெசேஜோட இந்த படத்தை வச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். பட் இந்த மாதிரி சப்ஜெக்ட் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் காமிக்கணுமா, ஒரு சொசைட்டியில் எப்படி வளரணுமா, ஒரு பையனுக்கு இந்த மெசேஜை காமிக்குமா, ஒரு பொண்ணுக்கு இந்த மெசேஜ் காமிக்குமா, அப்சல்யூட்லி இந்த படம் இந்த லீவுக்கு இந்த லீவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் போய் கன்ஃபார்மாக பார்க்கணும். தியேட்டரில் பார்க்கணும், இல்லை OTTல அதுக்கப்புறம் வீட்டில் பார்க்கலாம். ஸோ என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ நண்பர்களே.